வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 58வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஜேஎஸ் அகாடமியோடைய கேட்டை காட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அகாடமியோடைய லெக்சர்ஸ், நான் அவங்கள பார்க்க விரும்புறேன். நான் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன இந்த ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார போக விட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கோங்கன்னு மற்றவனுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க 2 பேரும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடா இவ்வளோ பேர் லைன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார அவ்வளோ ஈஸியா போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார போறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. அதோ அந்த வயசான ஒருத்தர் உனக்கு முன்னாடி இருக்காரு தெரியுதா? அவர் வந்து அவருடைய 16 வயசுல இருந்து ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவருக்கு 3 பேர பசங்க இருக்காங்க. இருந்தாலும் அவரால் இப்ப வரைக்கும் ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார போக முடியல. அதனால நீ ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார போகணும்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உள்ளார போறதுக்கு எதனா ஒரு வழி உனக்கு தெரிஞ்சிருக்குமே நீ ஹீரோ கேட்க, அவனும் சிரிச்சுக்கிட்டு இருந்து, ஆமா என்னுடைய கசினா இருக்கிறவனுங்களால உள்ளார போக முடியும்னு சொல்லவும் ஹீரோ அதை கேட்டு ஷாக்காவ, நீ எனக்கு 50 டேல்ஸ கொடுத்தா போதும், நீ சாப்பாடு டெலிவரி பண்ண வந்த மாதிரி நான் உன்னை உள்ளார அனுப்பி விட்டுறேன். என்னடா சொல்றேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது 50 டேல்ஸ்? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அடா நான் வாங்கிட்ட நியாயமான வேலையை தான்டா சொல்லியிருக்கேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. 50 டேல்ஸா போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, சரி உன்னால 50 டேல்ஸ கொடுக்க முடியல, நான் 40 கொடு. சரி அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் 30 குடுறான்னு அவன் சொல்ல, நான் உனக்கு ஒரே ₹1 கூட கொடுக்க மாட்டேன்டா. சிஃப் தாவோ ரூல்ஸ் படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி இருக்காருன்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். இவன் சரியான முட்டாளா இருப்பான் போல நான் அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா 50 டெல்ஸ் தான் நான் சொன்னேன், நான் உன்கிட்ட கொடுக்குறேன்டானே அவனை ஒருத்த வந்து சொல்ல, போடா இங்க இருந்துன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திட்டு, அவனுங்க உன்னை அடிச்சு வெளியில தூக்கி போடணும், நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் வேணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கணும்டான்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அங்க வந்துட்டு, என்னடா இந்த ஜேஎஸ் அகாடமிக்குள்ளார போறதுக்கு எந்த ஒரு வழியும் காணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நில்றான்னு அவனுங்க 2 பேரும் சொல்ல, நான் சாங் நின்யானா பார்க்க வந்திருக்கேன், அதனால சீக்கிரமா வழிய காட்டுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது மாஸ்டர் சாங் நின்யானா, உங்களுக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கல்ச்சுரல்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்ப சாங் நின்யான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் வந்துட்டு என்னுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனான்டா. எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையாடான்னு ஹீரோ சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் ஷாக்காவா, என்னடா நீங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டீங்களா? சீக்கிரமா எனக்கு அந்த வழியை காட்டுங்கடா, எதனா தப்பு நடந்துச்சு உங்க 2 பேரோடைய கதையும் முடிஞ்சு போயிடும்டான்னு ஹீரோ சொல்ல, அவன் டக்குன்னு அவன்கிட்ட வந்து, எனக்கு தெரிஞ்சு இவன் நம்மள பயமொத்தத்துக்காக தான்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு லெப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்ல, ஆனா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா மாஸ்டர் சாங் நின்யான் நம்மள பிடிச்சி பயங்கரமா திட்டு வர்றான்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்ல, சரி முதல்ல நம்ம இவனை உள்ளார அனுப்புவோம், எதனா தப்பு பண்ணானா அதுக்கப்புறம் இவனை ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய அகாடமி பனிஷ்மெண்ட் ஆளுக்கு அனுப்பி போட்டு தள்ளிடலான்டான்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்ல, ரைட் சைட்ல இருக்கிறவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். நான் எப்படின்னா உள்ளார போயிடுவான், அதுக்கப்புறம் எவனையும் நான் சும்மா விட மாட்டேன் ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து சார் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு போவ, என்னடா இங்க நடக்குது, வெறும் ஒரு பேரை மட்டும் தான் சொன்னான், அது மூலியமாவே அவன் உள்ளார போய் சேர்ந்துட்டான், இது எப்படா நடந்துச்சுன்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அவனுங்க திரும்பி பக்கமும், டே இதை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணாம விட மாட்டேன், அந்த பையனை பார்க்கறப்ப எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி உள்ளார போனோம்னு என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்ல, என்னன்னு ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா இவன் என்ன பண்ணான்னா, அகாடமிக்குள்ளார சாப்பாடு டெலிவரி பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்புற மாதிரி அவங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறவனுங்களை நைஸா உள்ளார அனுப்பிடுறான். அதனால ஃபுட் டெலிவரி பண்றன்ற பேருல எல்லாரும் அகாடமிக்குள்ளார போயிட்டு வரானுங்க. இவன் பண்ற தப்ப பத்தி உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாதாடான்னு ஹீரோ கேட்க, என்ன இது எல்லாமா நடந்துகிட்டு இருக்குன்னு பக்கத்துல இருக்கவன் கேட்க, சார் எங்களை மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை விடாதீங்கடா, அவனை பிடிச்சி அடிங்கடான்னு அவன் சொல்லவும் சைட்ல இருந்தவன் வந்து, எங்கடா ஓடி போவ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டு, உண்மையை சொல்றா, நான் உன்னை விட மாட்டேன்டா, நான் சொல்றது கேளுங்கடா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா, அந்த பையனை பாக்குறப்ப எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுடா, அவன் பேக் டோர் வழியா சாப்பாடு டெலிவரி பண்ற மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தான்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னடா நீ
எங்க கூடிய சண்டை போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுறான்னு ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க, கூட இருந்தவனும் வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல படிக்கட்டுங்களை வர வைக்கவும் நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே படிக்கட்டுல நடந்து மேல போயிடுறான். வாவ், இந்த இடம் என்ன ரொம்ப அற்புதமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, சார் வாங்க உள்ளார போலான்னு ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவன் சொல்ல, அட நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். மாஸ்டர் ஜூஜு வந்து ரீசெண்டா இப்போ ஒரு பொண்ணு அவருடைய ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுத்திருக்காராமே, அவ இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாடான்னு ஹீரோ கேட்க, மாஸ்டர் நீங்க குவீன் கிங் மூவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து பேம்பியார்ட்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் கோட் டிசபிள் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படின்னா அவளை அங்கதான் வச்சுக்கிட்டு இருக்காங்களா கிங் மூ? நான் உனக்காக வரேன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க, சரி நீ போயிட்டு மாஸ்டர் சாங் நின்யான் கிட்ட உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டு உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லு. நான் போயிட்டு பேம்பு கார்டியார்டு கேட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், ஆனா இது வந்து ரூல்ஸ் படி தப்புன்னு அவன் சொல்லவும், நீ ரூல்ஸ பத்தி எனக்கே சொல்லி கொடுக்குறியாடா? இல்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்க, டே யக்ஷூசா எதுக்காகடா நீ இங்க வந்திருக்கன்னு அவனுங்க கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன இவன் தான் யக்ஷூசாவான்னு கூட்டிக்கிட்டு வந்தவன் கேட்கவும், டே கியூக்கிங் நீ தானடா ஜிசிடில இருக்கிற கேட்டோடைய கார்டியனே, நீ இந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, உன தடவை நீ எனக்கு பண்ண காரியத்தால கோட் டிசபிள்ன்ற பதவியை மாஸ்டர் ஜூஜு என்கிட்ட இருந்து புடிங்கிட்டாருடா. அப்புறம் டே ஒன்னு எதுக்காகடா இந்த யக்ஷூசாவை உள்ளார விட்ட? அது வந்து இவரு தான் யக்ஷூசானே எனக்கு சரியா தெரியாது. இவர் வந்து மாஸ்டர் சாங் நின்யான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவன் சொல்லவும், டே யக்ஷூசா உனக்கும் மாஸ்டர் சாங் நின்யானுக்கும் என்னடா ரிலேஷன்ஷிப் இருக்கு? ரூல்ஸ் படி அகாடமியோடைய பர்மிஷன் இல்லாம நீ இப்ப அகாடமிக்குள்ளாரே வந்துட்ட, அதனால உன்னை இப்ப சாவடிச்சாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சிட்டு, அடடே நான் ரூல்ஸ் படி அவன்கிட்ட நேர்மையா நடந்துகிட்டேன், அதனாலதான் அவன் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தான்டான்னு ஹீரோ சொல்ல, என்னடா காரணம் சொல்லிட்டு இருக்கியா? டே இவன் நம்மளுடைய பர்மிஷன் இல்லாம அகாடமிக்குள்ளார வந்துட்டான், அதனால இவனை சும்மா விடாதீங்கடா, போயிட்டு அவனை அடிங்கடான்னு அவன் சொல்லவும், எல்லாரும் அவனுடைய பிரஷ வர வச்சுக்கிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கேன். எக்ஸூசா இதுக்கு முன்னாடி என்ன நீ தடுத்துட்ட, முடிஞ்சா இப்ப என்ன தடுத்து படுறான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா எனக்கே பிரச்சனை கொடுக்கலான்னு ட்ரை பண்றீங்களா? நான் உங்களுடைய கதையை முடிச்சு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோட அனுப்ப, அது அவன் மேல பட்டு போய் அப்படியே அவன் பிளாட் ஆயிரும். தம்பி என்னுடைய சக்தியை நீங்க இப்பதான்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க அவன் அப்படியே அந்த இடத்துல பிளாட் ஆயிரும். இன்னொருத்தனா அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோ டக்குன்னு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அடிக்கவும் அவன் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துறான். சைட்ல நின்னுகிட்டு இருந்தவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேக வேகமா அடிச்சு அவனையும் பிளாட் ஆக்கிடுறான். இவனுங்க எல்லாரும் இன்னேட்டர் ரிலிமோட 10வது லெவல்ல இருக்கானுங்க, ஆனா இவனுங்க எல்லாரும் யக்ஷூசா கிட்ட தோத்து போயிட்டானுங்களேன்னு கூ சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாரையுமே அடிச்சு காலி பண்ணிட்டேன்டா. இன்னேட்டர் ரிலிமோட பீக்ல இருக்கிற அகாடமி மெம்பர்ஸ உனக்கு சப்போர்ட்டா நீ கூட்டிக்கிட்டு வந்தாலும் அவனுங்க யாரும் எனக்கு ஈடாக முடியாதுரா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.